உங்களுக்கு நல்ல ஸ்பைசியாக டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அப்புறமா எப்போவுமே நீங்கள் இந்த மெத்தடில் தான் பண்ணுவீங்க. நான் இப்போ செய்ய போகிறது ஒரு நேரத்துக்கு 4 பேர் சாப்பிட்ற அளவு சிக்கன். அதுக்காக நான் 3 வெங்காயம் அப்புறமா 2 தக்காளி எடுத்துருக்கேன். நான் இதுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நான் இதில் ரொம்ப ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் குக் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரை அதை வதக்கிக்கிறேன். அப்புறமா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி கொஞ்சமாக மூடி வைக்கிறேன். அப்போ அது கொஞ்சம் குக் ஆகி வரும். தக்காளி குக் ஆனதுக்கு அப்புறமா அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அப்புறமா இது வேகிறதுக்காக நான் மூடி போட்டு வச்சிடுறேன். நான் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இது சிக்கன்லேருந்து வர தண்ணி தான். அதுலேயே கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக நான் மூடி போட்டு வச்சுட்டேன். இந்த சிக்கன் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கனுக்கு ஸ்பெஷலான அந்த டேஸ்ட் கொடுக்குறதே இந்த மசாலா தான். அதை நான் வறுத்து அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் குக் ஆனதும் குழம்பு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டிங்கன்னா அவ்வளோதான், குழம்பு ரெடி. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.